கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 139வது சங்கீதம் 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பிரியமானவர்களே, உங்களை குறித்த ஒரு ரகசியம், உங்களை குறித்த தேவனுடைய பார்வை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தோலை கொடுத்தது கர்த்தர், சதையை கொடுத்தது கர்த்தர், எலும்புகளையும் நரம்புகளையும் ஒன்றாய் இணைத்தது கர்த்தர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது கர்த்தர், தயவையும் உங்களுக்கு கட்டளையிட்டவர் கர்த்தர். கர்த்தருடைய பராமரிப்பு உங்களுடைய ஆவியை பாதுகாத்து கொண்டிருக்கு. உங்களுடைய ஆத்மா உங்களுக்குள்ள மறைவாக இருக்கு. தேவனே உங்களுடைய ஆத்மாவை உங்களுக்குள்ள மறைவாக வைத்திருக்கிறாரு. கர்த்தர் எப்போ விரும்புகிறாரோ அப்பொழுது மறைவாக இருக்கிற நம்முடைய ஆத்மாவை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதுமே அதிசயமானவைகள். இது தாவீதின் ஆத்மாவுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதான் 15வது வசனத்திலே, நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று தாவீது சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி இந்த பூமியில் உருவாக்கப்பட்டவங்க. மண் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. மரம், மலர்கள், காய், கனி எல்லாம் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டவைகளே. காற்றும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. நீரும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. விண்ணும் மண்ணும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அதே போல தான் இந்த பூமியிலே நீங்கள் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்குது. அது என்ன? நீங்கள் கர்த்தரைக்கென்று பயன்பட வேண்டும். கர்த்தரைக்கென்று நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதையே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். இதுதான் தேவ சித்தம்.